மெக்டொனால்ட்ஸ் யூஸ் பண்ண இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி உங்களோட சேல்ஸை 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். எப்படின்னா, மெக்டொனால்ட்ஸ் அவங்களோட ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப ரொம்ப கிளியராக வச்சுருக்காங்க. ஒரு கன்சியூமர் ப்ராடக்டோட குவாலிட்டியை பார்த்து வாங்குறதோட ப்ரைஸ் கம்பேரிஷன் தான் அவங்க அதிகமாக நோட் பண்ணுறது. இதை நல்லா புரிஞ்சுட்ட மெக்டொனால்ட்ஸ் அவங்களோட ப்ரைஸிங்கை எப்படி வச்சுருக்காங்க தெரியுமா? இப்போ நீங்கள் மெக்டொனால்ட்ஸில் போய் ஒரு கோக் எடுக்கிறீங்கன்னா, கோக்கோட ஸ்மால் கோக் 80 ருபீஸ்க்கும், மீடியம் கோக் 95 ருபீஸ்க்கும், லார்ஜ் கோக் 100 ருபீஸ்க்கு இருக்கும். இப்போ கன்சியூமர் உள்ளே போகிறாங்க அப்படின்னா, அவங்க கம்பேர் பண்ணும்போது லார்ஜும் மீடியமும் கம்பேர் பண்ணும்போது எப்பயும் வர செட் ஆஃப் கன்சியூமர் இருக்கிறதே நம்ம எப்போயுமே லோவாக எடுக்கிறோன்னு ஒரு கன்சியூமர் வருவாங்க. அவங்க அந்த லோவாக எடுத்துக்குவாங்க. இப்போ மிடில் சூஸ் பண்ண போகிற கன்சியூமர் தான் அவங்களோட மெயின் டார்கெட்டே. அந்த மிடில் சூஸ் பண்ணுறவங்க அவங்களோட லார்ஜுக்கு கம்பல்சரி போகணும். ஏன்னா 5 ருபீஸ் டிஃப்ரென்ஸ். அவங்க 95 ருபீஸ் செலவு பண்ண வேண்டிய இடத்துல 5 ருபீஸ் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வைக்கிறாங்க. எதுனா இந்த டீகாய் ப்ரைஸிங் யூஸ் பண்ணி தான். இப்போது நம்ம பிஸ்னஸ்க்கு இதை எப்படி யூஸ் பண்ணலாம்? இப்போ நீங்கள் ஒரு ஜிம் மெம்பர்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு பொட்டிக் வச்சுருக்கலாம், இல்லை ஒரு ஸ்பா வச்சுருக்கலாம், சலூன் வச்சுருக்கலாம். உங்களோட ப்ராடக்ட்டோ சர்வீஸையோ 3யாக பிரிங்க, 3 பார்ட்டாக பிரிங்க. இந்த 3ல் பேசிக்கில் ஒரு மேண்டேட்டரியாக உங்கள் சர்வீஸ்க்கு என்னென்ன சர்வீஸ் தேவைப்படுமோ, உங்கள் ப்ராடக்ட்டில் என்னென்ன இருக்கணுமோ அதை கொடுத்துருங்க. இந்த செகண்டாக இருக்கிற மிடில் லார்ஜுக்கும் மிடிலுக்கும் ப்ராடக்டோட சர்வீஸ் வைஸ்லேயே டிஃப்ரென்ஸ் கொடுத்துருங்க. ஆனால் ப்ரைஸ் வைஸில் ரெண்டும் சிமிலராக இருக்கணும். அதாவது இப்போ உங்களோட பேசிக்கை வந்து ஒரு 500 கொடுக்குறீங்கன்னா, லார்ஜை வந்து 950 கொடுக்கணும். இது உங்களோட மிடில் வந்து 890 900 அப்படி கொடுக்கணும். அப்போ கன்சியூமருக்கு எடுத்தோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு 90 ரூபா, இன்னொரு 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் லார்ஜே கிடச்சிருமே, நம்மளுக்கு ஒரு ப்ரீமியமே கிடச்சிருமே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸில் உங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். உங்களோட ப்ராடக்ட்டை 3 விதமாக பிரிச்சுக்குங்க. 3க்கும் சிமிலரான ப்ரைஸிங் வைங்க. இந்த செகண்டுக்கும் தேர்டுக்கும் இருக்கிற ப்ரைஸிங் மட்டும் ரொம்ப சிமிலராக இருக்கட்டும். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது எப்பயும் போல் நார்மலாக இருக்கட்டும். ஸோ இப்போ உங்களோட கன்சியூமரோட பையிங் பவரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. இதுதான் ஒரு பிஸ்னஸோட சக்ஸஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 ரூபாவில் கொக்கோ இவங்களுக்கு என்ன மெக்டொனால்ட்ஸ்க்கு என்ன கிடைக்கும் நம்ம நினைச்சு பார்க்குறோம். பட் அவங்க 5 ரூபா இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஒரு நாளைக்கு 1000 கஸ்டமர்னால் 5 ரூபாய்க்கு என்னாச்சு? பிஸ்னஸ் பேட்டர்னில் இப்படி தான் பிஸ்னஸை இப்படி பார்ப்பாங்க. அவங்களோட 5 ரூபா இன்னும் 1 ரூபா எக்ஸ்ட்ரா பண்ணாலும் கன்சியூமரோட ஹை பர்ச்சேஸுங்கும் போது அதிகமாகும். இப்படி நம்மளோட பிஸ்னஸையும் நம்ம வந்து இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம பிஸ்னஸ் பார்க்கும்போது நம்ம பிஸ்னஸ் க்ரோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.